கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 34:18. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சில வலிகளை வெளியில சொல்லவே முடியாது. நீங்க சிரிப்பீங்க, வேலை செய்வீங்க, எல்லார்கிட்டையும் சாதாரணமா பேசுவீங்க. ஆனா தனியா இருக்கும்போது உங்க மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கு என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தர் உங்களை விட்டு போன வலியா இருக்கலாம், நம்பின ஒருத்தர் ஏமாத்தின வலியா இருக்கலாம், நடக்கும் என்று நம்பின ஒரு விஷயம் நடக்காம போன வழியா இருக்கலாம், அல்லது காரணமே சொல்ல முடியாத அளவுக்கு மனசு சோர்ந்து போயிருக்கலாம். யாருக்கும் தெரியலன்னு நினைக்காதீங்க, தேவனுக்கு தெரியும். நீங்க வெளியில சொல்லாத வார்த்தையும் அவருக்கு தெரியும். இரவு யாருக்கும் தெரியாம விட்ட கண்ணீரும் அவருக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, உங்க மனசு உடைஞ்சிருக்கிறதால தேவன் உங்களை விட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. வேதாகமம் சொல்லுது, உடைஞ்ச மனசு இருக்கிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். நீங்க ரொம்ப தனியா இருக்கிறேன் என்று நினைக்கிற நேரத்துல கூட அவர் உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறார். எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை, தேவன் உங்களை புரிஞ்சு